பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 122 வசனம் 7. உன் அலங்கரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அம்மேன். எந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, உங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் ஏசப்பா உங்களுக்கு தரப்போகிறாங்களாம். எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சமாதானத்தை இழந்து போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, அந்த பரிபூரண சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்குறாராம். எப்போ கொடுப்பாருன்னா, நீங்கள் ஆண்டவரை தேடும்போது. நிறைய பேருக்கு பொருள் மேலே சமாதானம் இருக்கும், மனுஷங்க மேலே சமாதானம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் டெம்பரவரி தான். ஆனால் பெர்மனண்ட்டாக நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கறது ஏசப்பா மாத்திரம்தான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சமாதானம் இல்லையா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய ஒரு காரியம், அவங்கள கிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்கும், இந்த பொருளை வாங்கி சாப்பிட்டா எனக்கு சமாதானம் கிடைக்கும், இந்த பொருளை வாங்கி வச்சுக்கிட்டா எனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத காட்டிலும் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடும்போது நிச்சயமாக அந்த சமாதானத்தை ஏசப்பாவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு இந்த மனுஷங்க கொடுக்கறது, பொருள் கொடுக்குற சமாதானம்லாம் டெம்பரவரி தான். நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கறது கர்த்தர் மாத்திரம்தான். அதே போல் எத்தனையோ பேர் உடம்புல சுகம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஏசப்பா தன்னுடைய காயம் பட்ட தழும்புகளால் இன்னைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாராம். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டீங்க, எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்களுக்கு சுகம் கிடைக்கலையா? நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கணும். எத்தனையோ நீங்கள் டாக்டர்ஸை பார்த்துருக்கலாம், எவ்வளவோ மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அதில் எதுலேயுமே ஒரு பிரயோஜனம் இல்லாத நிலைமையில் நீங்கள் விசுவாசத்துடனே ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஏசப்பா, எனக்கு நீங்கள் சுகம் தருவேன்னு சொன்னீங்களே, தாங்க. இந்த வசனத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளணும். இந்த வசனத்தை நீங்கள் எனக்கு தானே கொடுத்துருக்கீங்க, அந்த வசனத்தினில் சொல்லியிருக்கிறபடியே என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவராக இருக்கார். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு சமாதானத்தை ஒரு நதியை போல பாயும்படி செய்வாங்களாம். சமாதானத்தை இழந்து போய் காணப்படுகிற உங்களுக்கு தான் ஏசப்பா அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. சில மனுஷங்க உங்களை பேசின காரியத்தினால, அவங்க பண்ண செய்கைகள்னால நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இழந்த சமாதானத்தை இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக தந்து ஆசீர்வதிப்பாங்க. சுகத்தை இழந்து போயிட்டீங்களா, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த நாளில் கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, சுகம் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பொய்யுரையா தேவன், வாக்குமாறா தேவன் ஏசப்பா. பொய் சொல்ல நீங்கள் மனுஷன் அல்ல ஏசப்பா. அவங்க இழந்த சமாதானத்தை அவங்க ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளணும், அவங்க இழந்த சுகத்தை அவங்க ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உங்களால் தான் ஒரு அதிசயம் செய்ய முடியும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்துட்டீங்க ஏசப்பா. அதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிற மீட் பிரேஸ்பின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வாசோட உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ ஆல். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். காட் பிளஸ் யூ.